ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முரல் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக காய்கறி வெஜிடபிள் தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். நம்ம திருச்சி புதுக்கோட்டை பைபாஸில் இருக்க ஐடி பார்க் ஆப்போசிட்ல நம்ம நண்பருடைய சின்ன கடை தான். நாங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்குறதில்ல, எங்களை மாதிரி எளிமையான ஒருத்தட்ட தான் ஜாமான் வாங்க போகிறோம். வாங்க போய் வாங்கலாம். தக்காளி ஒரு 1/2 கிலோ, பச்சை மிளகா போடுங்க ஒரு 2 ரூபாய்க்கு போடுங்க. 1/2 கிலோ பச்சை மிளகா 5 ரூபா, பச்சை மிளகா 5 ரூபா. ஆமாம், சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ. ஆமாம், ஒரு 2 மாங்காய் கொடுங்க. மாங்காய் எவ்வளோ இது? மாங்காய் கிலோ 50 ரூபா. கிலோ 50 ரூபாயா? ஒரு 1/2 கிலோ போடுங்க. 1/2 கிலோ போதும். கருவேப்பிலை ஓசியில் கொடுத்துருங்க. சரி. ஆமாம், ரேட்டு நல்லா இது உழவர் சந்தை ரேட்டு ரொம்ப சீப்பாக கொடுப்பாரு. கடை சிம்பிளாக இருந்தாலும் ரேட்டு ரொம்ப கம்மி. மீன் குழம்பு வெத்த குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் வாங்க போகிறேன். வாங்க. சின்ன வெங்காயம் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. இன்னைக்கு ரேட்டுக்கு கிலோ 50 ரூபா. நான் எடுத்த அப்ராக்சிமேட்லி 50 1/2 கிலோ இருக்கும். என்ன சொன்னேன்? கரெக்டாக இருக்கு. 1/2 கிலோ. தக்காளி 1/2 கிலோ கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்னைக்கு நம்ம சகல ரகல சமையல்ல முரல் மீன் குழம்பு செய்ய போறோம். நம்ம சேனல்ல எத்தனையோ மீன் குழம்பு போட்டிருக்கோம். அதுவும் இந்த முரல் மீன் குழம்பு ரொம்ப டிஃபரெண்டா பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க ஹாப்பியா சாப்பிடலாம். அவ்வளவுதான், கொஞ்சம் பெருசா. மணக்க முரல் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். 150 ml ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடாயிருச்சு, தாளிப்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். நம்ம செய்யறது 2 கிலோ மீன். கருவேப்பிலை 2 கொப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 நீட்ட வாக்கில் வெட்டினது. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். மீன் குழம்புனாவே வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆயில வதக்கிட்டோம்னா குழம்பு நல்ல கலரா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம், கழுவி நறுக்குனது. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். 8 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள்ல ஜீரகம், பருப்பு எல்லா மசாலாவும் வீட்டிலே சேர்த்து அரைச்சது. இதை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் புளி 1 மணி நேரத்துக்கு முன்னால ஊற வச்சுட்டோம். அதை கரைச்சி சேர்த்துக்கிறோம். 2 மாங்காய், ஒட்டுக்காய்ச்சி மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் ரொம்ப முக்கியம். கிளிமூக்கு மாங்காய். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலா அடுத்து மீன் போடுறதுதான். மீன் குழம்பு கொதிச்சோன்னா மீன் போட்டுடலாம். செக் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். ஆனத்தை பாத்திரம் போட்டு மூடி வச்சுக்கலாம். மாங்காய் இன்னும் வேகல. மாங்காய் வேகிறதுக்காக இன்னொரு கொதி விட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொதி விட்டுக்கலாம். இப்போ மீனை சேர்த்துக்கலாம்.
இப்போ மீன் சேர்த்தோன்னே பாருங்க அந்த குழம்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கு. ரொம்ப அதிகமாக தண்ணி வச்சோம்னா மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இது கரெக்டான பக்குவத்தில் இப்போ 2 தடவை மூடி போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். மாங்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மீன் போட்டாச்சு. ஒரு கொதி வந்தோடனே மீன் குழம்பு ரெடி, இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். சகல மீன் எப்படி இருக்கு பாருங்க மீன் குழம்பு. வாவ், மாங்காய்லாம் போட்டு அருமையாக இருக்கு. நாக்கில் எச்சு ஊறு சகல. மீன் குழம்பு நல்லா தகன்னு அப்படியே நாக்கில் எச்சி ஊறுற பக்குவத்துக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்க. தொடர்ந்து சகல ரகல சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சகல ரகல சமையல் சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.